புனித வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 வசனங்கள் 14 25 வரை. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவில் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கிவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானா என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, எல்லா மனிதர்களது வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. இப்படிப்பட்ட துன்பங்களில் பெரும்பாலானவை நமது தவறுகளினாலும் முதிர்ச்சியற்ற மனநிலைகளாலும் வருபவை. இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு நாம் தான் பொறுப்பு என்று எண்ண ஆரம்பித்தோம் என்றால், அந்த துன்பங்களுக்கு நாம் பொறுப்பெடுக்க ஆரம்பித்தோம் என்றால், அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் ஓரளவுக்கு நமக்கு வந்துவிடும். ஆனால் வாழ்வில் வரக்கூடிய எல்லா துன்பங்களும் நம்மிடம் உள்ள குறைபாடுகளால் வருபவை அல்ல. நீதிமான்களின் துன்பம் என்ற ஒன்று உண்டு. The suffering of the righteous என்று சொல்லப்படுவது.
அதாவது ஒருவர் எந்த தவறு செய்யாத போதும் பிறரது முதிர்ச்சியற்ற தனத்தாலும் பிறரது தவறுகளாலும் பிறரது அடாவடித்தனத்தாலும் ஒருவர் துன்புறுவது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கும் எசாயாவின் வார்த்தைகள் இந்த வகையை சார்ந்தவை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி மீழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்ற துன்புறும் ஊழியனின் வார்த்தைகள் எந்த காரணமுமே இல்லாமல் துன்புறும் மனிதனின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். சில மாதங்களுக்கு முன்பு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. அமெரிக்காவில் கொலை செய்ததாக ஒரு கருப்பின நபர் கைது செய்யப்பட்டார். அவர் கொலை செய்ததற்கான ஒரே சாட்சி ஒரு சிறுவன். அவனது சாட்சியத்தை வைத்து அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏறத்தாழ 18 ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையில் இருந்தபின் இந்த வழக்கில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அவருக்கு எதிராக சாட்சி சொன்ன அப்போதைய சிறுவன் தற்போது ஏறத்தாழ 30 வயது நிரம்பிய இளைஞன் தாமாகவே நீதிமன்றத்தை அணுகி தான் அவர் கொலை செய்ததை பார்க்கவில்லை என்றும் ஏதோ விளையாட்டு போக்கில் தான் பார்த்ததாக பொய் சொன்னதாகவும் அவ்வாறு தான் செய்த செயல் தன் மனசாட்சியை தற்போது விடாமல் குடைவதாகவும் எனவேதான் நீதிமன்றத்தை அணுகுவதாகவும் சொன்னார். இவர் சொன்னதை கேட்டு அந்த கருப்பின நபரும் விடுதலை செய்யப்பட்டார். தான் எந்த தவறு செய்யாதிருந்த பொழுதும் 18 ஆண்டுகளாக அவர் சிறைச்சாலையில் துன்புற்றார். இதுவே நீதிமான்களின் துன்பம் என்று சொல்லப்படுவது. இதில் இன்னும் ஒரு படி மேலான ஒன்று உண்டு. தான் தவறு செய்யாது மட்டுமல்ல, தான் நல்லவனாக இருப்பதன் காரணமாக ஒருவர் அடையும் துன்பங்கள். கடவுளுக்கு பயந்து வாழ்வதன் காரணமாக, மனசாட்சிக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வதன் காரணமாக, நீதியின் சார்பாக நிலைப்பாடு எடுத்து செயல்படுவதன் காரணமாக பிறரால் வரும் துன்பங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட துன்பங்கள், இந்த நீதிமான்களின் வகையை சார்ந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அவற்றை எவ்வித மனப்பக்குவத்தோடு அணுக வேண்டும் என்கின்ற வழியையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் என்ற வரிகள் 2 முறை வருகின்றன. அதாவது நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் பொருட்டு துன்புற நேரிடுகின்ற பொழுது எனக்கு ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்கின்ற கேள்வியை கேட்டோம் என்றால் நமக்கு பதில் கிடைக்கப் போவதில்லை. மேலும் இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்புவது நாம் இன்னும் அதிகமாக வேதனைக்கு உள்ளே போவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துவிடும். இதற்கு மாறாக இப்படிப்பட்ட வேதனை நேரத்தில் என் இறைவன் என்னோடு உடனிருக்கின்றார் என்ற எண்ணத்தையும் உணர்வையும் ஆழமாக்கி கொண்டோம் என்றால் எந்த துன்பமும் நம்மை அசைத்துவிட முடியாது. நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் என்ற துன்புறும் ஊழியனின் வார்த்தைகள் இறைவனின் உடனிருப்பை உணர்ந்ததன் காரணமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டவை. ஜெபம். இறைவா, உமது உடனிருப்பு எம்மோடு எப்போது உண்டு என்பதை அறிந்து எவ்வகை துன்பத்தையும் கண்டு அஞ்சாது வாழ வரம் தாரும். ஆமென்.
சுமக்கின்றார், அதை தாங்க முடியாமல் விழுந்து விழுந்து எழுந்து தள்ளாடி போகின்றார், தள்ளாடி போகின்றார். நண்பாயுதாசே, நீ எதற்காய் முத்தம் தந்தாய்? நண்பாயுதாசே, நீ எதற்காய் முத்தம் தந்தாய்? 30 காசுக்காய் உன்னன்பு குருவை காட்டி கொடுக்கலாமா? நீ காட்டி கொடுக்கலாமா? இயேசு போகின்றார், நம் இயேசு போகின்றார். அன்புராயப்பா, நீ ஏன் என்னை மறுதலித்தாய்? அன்புராயப்பா, நீ ஏன் என்னை மறுதலித்தாய்? உயிருக்கு பயந்து உன்னன்பு குருவை மறுதலிக்கலாமா? நீ மறுதலிக்கலாமா? இயேசு போகின்றார், நம் இயேசு போகின்றார். என் அன்பு பிள்ளையே, நீ எப்படி வாழ்கின்றாய்? என் அன்பு பிள்ளையே, நீ எப்படி வாழ்கின்றாய்? உனது பாவங்கள் ஒவ்வொன்றும் என்னை வதைத்து நொறுக்குதே, என்னை வதைத்து நொறுக்குதே. இயேசு போகின்றார், நம் இயேசு போகின்றார், கல்வாரி செல்லும்